ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நைட் டின்னர் எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க. இங்க பாருங்க, ஆப்பம் ஆப்பம் அப்புறம் தேங்காய் பால். செம்மையா வந்திருக்கு ஆப்பம். அப்படியே புசு புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கு. அதுல நீ என்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண? ஆப்பத்துல வந்து நாங்க வந்து மெஷர்மெண்ட் வச்சிருக்கோம். இந்த சொம்புல ஒரு சொம்பு பச்சரிசி போட்டோம்னா அண்ட் 100 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பருப்பு உளுந்து போடுவோம். உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம். இது வந்து எனக்கு இது வந்து இவளுக்கு குட்டியா கேட்டா ஒரே ஒரு ஆப்பம், அதனால அவளுக்கு குட்டியா எடுத்து வச்சாச்சு ஒரு ஆப்பம். இப்ப ஊத்துறா பாருங்க. இது வந்து அவளுக்கு, இது வந்து எனக்கு. என்னமா சுத்துறா? நாங்களா ராணுவ படை, ராணுவ படை. அப்புறம் எங்க வீட்டுல வந்து தேங்காய் பால் வந்து எங்க மம்மி ரொம்ப திக்கா தான் எடுப்பாங்க. அப்பதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால். இதுக்கு வந்து கடலை கறி, எங்க ஊர்ல கேரளால வந்து மூக்கடலை கறி வச்சு சாப்பிடுவாங்க. இந்த செம்மையா இருக்கும் கைஸ், வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் குருமாவும் ஊற்றி சாப்பிடலாம். ஆனா எங்க வீட்டுல மோஸ்ட்லி எல்லாருமே தேங்காய் பால் தான் லைக் பண்ணுவாங்க. அதனால தேங்காய் பாலே செஞ்சுட்டோம் நாங்க இன்னைக்கு. உங்க வீட்டுல என்ன டின்னர்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்றோம். யா, இப்ப நான் டேஸ்ட் சொல்றேன். ஏய், நல்லாதான் இருக்கும். ஆனா இது எங்க மம்மியோட ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே. பட் ஊத்துறது மட்டும்தான் நானு. ஏன்னா எங்க மம்மியால இதுல வச்சு அங்க ஊத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் இங்க வச்சு கையிலேயே எடுப்பா பொண்ணு. எப்படி பயங்கரமா? ஐயோ, என்ன பிரியோ அப்போ லைட்டா பிஞ்சிக்கிச்சு. எனக்கு வேணும்னே தான் பிச்சேன். எனக்கு பிச்சு போடுற அப்போ ரொம்ப பிடிக்கும். இல்ல இது வந்து தேவை. அதனால ரெண்டு ஆப்பம் ஃபுல்லா சாப்பிட முடியாது, அதனால குட்டியா ஊத்திக்கிறேன். இது உங்க ஊர்ல குட்டியான்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஏய், மாவு கொஞ்சம் தான் ஊத்தினேன். எல்லாருக்கும் நான் 2 கரண்டி ஊத்தினேன் காய்ஸ். எனக்கு நான் 1 கரண்டி தான் ஊத்திருக்கேன். ஏன்னா என்னால நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். என்னை பார்த்தாலே தெரியும் நான் சாப்பிட மாட்டேங்க. அது வேற விஷயம். எனக்கும் எங்க அக்காவுக்கும் தான் லாஸ்டா ஃபைனலா ஊத்துறோம். ஃபைனல் டச் எங்களுக்கு. இன்னும் இவ்வளவு மாவு இருக்கு. நாங்க போட்ட இதுக்கு வந்து எங்க டாடி ஒரு 3 ஆப்பம் சாப்பிட்டாரு. எங்க அம்மா ஒரு 2 ஆப்பம், எங்க மம்மி ஒரு ஆப்பம், நாங்க 2 பேர் 2 ஆப்பம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் இவ்வளவு மாவு இருக்கு. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளவு இருக்கு. அவ்வளவுதான் ஃபைனல். சூடு சூடு சூடு. அவ்வளவுதான் நாங்க போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட போறேன். சோ கைஸ், நாளைக்கு வந்து ஆடி புராணமா? ஆடிப்பூரம் அதுக்கு வந்து லீவ் விட்டாங்க எங்க டாடிக்கு. அப்புறம் நான் யோசிச்சுட்டு நான் பார்த்தா இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க மேம் சொல்றாங்க நாளைக்கு எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லி சிரிப்பு எனக்கு வேற. கைஸ் இங்க பாருங்க, ஆப்பம் ஆவி பறக்குதா? செம்மையா இருக்கு பாருங்க. ப்ரௌனா நல்லா அழகா ஓட்ட ஓட்டையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத ஏன் அப்பத. ஸோ இதுல வந்து நான் பால் ஊற்றி டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்க போறேன். இது வந்து நல்லா இருந்துச்சு தான் சொல்லுவேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, எங்க மம்மி 5 பேருக்கு இவ்வளோ, இதோட இது வந்து எங்க 2 பேருக்கு இந்த பால். என்னடி? ஆமா, நல்லா அளவுக்கு மீறி ஊத்தணும் பாலை. என்னடி அவ்வளவு ஊத்துற? எனக்கு பத்தாதுரி. இங்க பாருங்க, இங்க வாங்க இங்க வாங்க. இப்போ இது இருக்கு பாருங்க, அப்படியே பிச்சு இந்த நடுவில் அந்த குண்டோட பிக்கணும். எங்க குண்டு? குண்டு இங்க பாருங்க. இப்ப பாருங்க. அடிபொலியா இருக்கு. யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்கும்னு, ஆப்பம் பால் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். நல்லா இருக்கா? நான் சாப்பிட போறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க வீட்டுல என்ன டின்னர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.